அன்பிற்கினிய நேயர்களுக்கு வணக்கம். இது இளைஞர்களுக்கான ஒரு களம். இன்றைய நிகழ்ச்சியில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பல்வேறு கல்லூரிகளிலிருந்து இளைஞர்கள் வந்திருக்கிறார்கள். ஒரு முக்கியமான விவகாரத்தை இந்த நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கின்றோம். விவாதிக்க நமது இளைஞர் அணி தயாரா? இன்னைக்கு இளைஞர் அணி விவாதிக்க இருக்கக்கூடிய விவகாரம் ஒரு முக்கியமான விவகாரம். நாடாளுமன்றம் தொடங்கி நாடு முழுவதும் விவாதத்தையும் சர்ச்சையையும் சேர்ந்தே கிளப்பி இருக்கக்கூடிய விவகாரம். உத்தரப்பிரதேசத்துல ஏதோ ஒரு பகுதியில தொடங்கி இன்னைக்கு நாடு முழுவதும் இது விவாதத்தை கிளப்பி இருக்கிறது. மதமாற்றம் தொடர்பான சர்ச்சைகள். கட்டாய மதமாற்றத்தை தடுப்பதற்கு ஒரு சட்டம் அகில இந்திய அளவில் தேவையா இல்லையா? நேர்களே, மதமாற்ற சர்ச்சை தொடர்பாக இளைஞர் அணியுடைய பார்வைகள் என்ன கேட்க போகின்றோம் மிக விரிவாக. ஆனால் அதற்கு முன்பாக மற்றும் பலருடைய பார்வைகளை பதிவு செய்திருக்கின்றோம். அது தொடர்பான ஒரு தொகுப்பை முதலில் காண்போம். ரிலிஜியன் சேஞ்ச் வந்து நம்ம இப்பதான் பண்ணிக்கலாம். இந்து என்று சொல்லக்கூடிய ஒரு பெருமைக்குரிய நாடு இந்தியா. முஸ்லிம்களுக்கு 7 நாடுகள் இருந்தது, 7 கொடி பறக்குது. ஆனா இந்தியாவுக்கு ஒரே ஒரு கொடி தான் பாரத தேசம். நம்முடைய வம்சாவளியினர் தாய் தந்தையர் எல்லாம் எப்படி நம்ம பண்பாடுகள், கல்யாணம், நல்லது கெட்டதுக்கெல்லாம் எப்படி நம்ம பண்பாடு நம்ம பயன்படுத்தணுமோ அதை விட்டு திடீரென்று வேற ஒரு ஆசைப்பட்டு ஒரு பெண்ணுக்காக ஒரு ஆணோ, ஆணுக்காக ஒரு பெண்ணோ, லவ்வுக்காக ஒரு மதமாற்றம் மாறி அதனால எத்தனை குடும்பம் அழிக்கப்பட்டிருக்கிறது. மதமாற்றம் நிச்சயமாவே கூடாது. மதமாற்றம் வந்து அவங்களா ஏற்படுத்துறது, யாரையும் திணிக்காம இருக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு என்னுடைய கருத்து. மதம் மாறக்கூடாது. மதம் மாறிய சட்டம் வந்தினாலும் தடுக்கப்பட வேண்டும். அவனுக்கு ஒரு மதம் உண்டு. ஆனால் பணம் கொடுத்து மதமாற்ற வேலை செய்தால் அது அடியோடு ஒழிக்கப்பட வேண்டும், வெறுக்கப்பட வேண்டும். இந்தியான்ற ஒரு பெரிய நாடு, பெரிய ஜனநாயக நாட்டுல மதமாற்றம் இல்லைன்ற பட்சத்துல அது நிச்சயமா அது ஜனநாயக பூர்வமா இருக்காது. அவங்களோட விருப்பத்தை பூர்த்தி பண்றத ஒரு விஷயம் தான், விஷயத்தோட அடிப்படை தான் ஜனநாயகமே. நிச்சயமா மதமாற்றம் சரிதான். நமது நாடு ஜனநாயக நாடு, மத சார்பற்ற நாடு. இங்கு இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், பௌத்தர்கள், இன்னும் அனைத்து மதத்தினரும் இங்கு இருக்கிறார்கள். அனைவரும் சகோதரர்களைப் போல ஒன்றாக இணைந்து பழகிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் மனமாற்றம் இருக்கலாமே தவிர மதமாற்றம் இருக்கக்கூடாது. மதமாற்றமே வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிற இருவேறு பார்வைகள் இருக்க, இப்பொழுது சர்ச்சையை கிளப்பி இருக்கக்கூடிய விவகாரம் கட்டாய மதமாற்றம். பல கேள்விகள் எழுந்திருக்கிறது. நேர்களே, இளைஞர் அணியுடைய பார்வை என்ன அப்படிங்கறத கேட்கலாம். மனுஷங்களா உருவாக்கிக்கிட்டதுதான் மதம். இப்போ எனக்கு இந்த மதத்துல இன்வால்வ்மெண்ட் இல்லனா, இன்னொரு மதத்துல எனக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா நான் மாறிக்கலாம். ஏன்னா 3 மதமே, பைபிளா இருக்கட்டும், குரானா இருக்கட்டும், பகவத்கீதையா இருக்கட்டும், 3மே நமக்கு ஒரே விஷயத்தை தான் ப்ரீச் பண்ணுது. மித்தவங்க சொல்றாங்க அது வந்து நம்மள ஃபோர்ஸ் பண்ணுது, ப்ரீச் பண்றாங்க, பிரெயின் வாஷ் பண்றாங்க, அப்படி சொல்றாங்க. பிரெயின் வாஷ் பண்றாங்கன்னா அதுக்கே நீங்க மாறுறீங்க. உங்களுக்கு அந்த விஷயம் ஒண்ணு பிடிச்சிருக்கு, இல்ல பிரெயின் வாஷ் பண்ணி அந்த விஷயத்துக்கு போனாலும் அவங்க சொல்ற விஷயத்த நீங்க அதுல பாக்குறீங்க. பாக்குறதுனால மட்டும்தான் வந்து நீங்க ஃபாலோ பண்றீங்க. அப்படிங்கிறப்ப நான் அந்த மதத்துக்கு போலாம், வேற மதத்துக்கு போலாங்கிறது கரெக்ட் தான். அதுல தப்புங்கிறது ஒண்ணும் கிடையாது. எந்த மதத்துல இருப்பது, எந்த மதத்துக்கு மாறுவது அப்படிங்கிறது ஒருத்தருடைய உரிமை. அதை கேள்விக்குள்ளாக்கணுமா அப்படிங்கறது அவங்களுடைய பா. இப்ப சொன்னாங்க மதமாற்றத்தை வந்து அவங்களோட உரிமை இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்ப அவங்க அப்பா சேர்த்து வச்ச சொத்தை வந்து நீங்க வேணாம்னு சொல்லுவீங்களா? இல்ல உங்க தாத்தா சேர்த்து வச்ச சொத்தை வந்து நீங்க வேணாம்னு சொல்லுவீங்களா? அப்படித்தான் உங்க அப்பா, தாத்தா, உங்க கொள்ளு தாத்தா பரம்பரையா சேர்த்து வச்ச சொத்து தான் நம்முடைய மதங்கிறது. அதை நீங்க மாற்றணும்னு நினைக்கிறது என்ன பொறுத்தவரைக்கும் தப்பு தான். மதங்கிற விஷயத்துல நான் அந்த அளவு வந்து இன்வால்வ்மெண்ட் ஆகல. இப்ப எங்க அப்பா சேர்த்து வச்ச சொத்து, தாத்தா சேர்த்து வச்ச சொத்துங்கிறது வந்து தனி விஷயம். மதங்கிறது உலக மக்களா இருக்கிற எல்லாருக்குமான ஒரு விஷயம். இப்போ நான் எல்லாத்துலயுமே ஒரே விஷயத்தை தான் படிக்கிறேன். என்ன, பகவத்கீதை, குரான், பைபிள் 3 பேஜ் நம்பர்ஸ் மாறும், அவ்வளவுதானே தவிர அதுல இருக்கிற விஷயம் எல்லாமே உண்மைதான். சோ எனக்கு பிடிச்சிருக்குங்கிறப்ப நான் அதை மாத்திக்கிறேன், அதப்படி நான் ஃபாலோ பண்றேன். நீங்க 3மே படிக்கலாம், தப்பு சொல்லல. நீங்க அத படிச்சங்காட்டி அந்த மதத்துக்கு போய் தான் கத்துக்கணும்னு சொல்லி ஒண்ணும் இல்லையே. இதே மதத்துல இருந்தபடியே அந்த புக்கை படிக்கலாமே, அது ஒன்றும் தப்பு இல்லையே. ஏன் அதை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? சார், நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சு 1947 சுதந்திரம் கிடைச்சு. சுதந்திரத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ்காரங்க வந்து நம்ம நாட்டை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சுதந்திரத்திற்கு அப்புறம் மதங்களின் அடிப்படையில் நம்ம நாடு ஆட்சி செய்யப்பட்டு இருக்கு. மதங்களை கொண்டு நம்ம மக்களை அடக்கி வைக்கிறது எந்த விதத்துல நியாயம்? அதுக்கு பேர் சுதந்திரமா? இந்த நாடு ஒரு மதச்சார்பற்ற நாடு. 1950 நமக்கு ஒரு அரசியல் அமைப்பு சட்டம் வருது. அதுக்கு முன்னாடி பிரிட்டிஷர் ஆட்சியின் கீழ் இருந்தோம். இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி ஒருவர் எந்த மதத்துல விரும்பினாலும் இருக்கலாம், மாறலாம் அப்படின்னு இருக்கும் பொழுது இதை ஏன் கேள்விக்குள்ளாக்கணும்? அரசியல் அமைப்பு சட்டம் ஒரு மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய உரிமையை ஏன் பறிக்கணும்? ஏன் இதுக்கு கூடாதுன்னு அடிப்படையிலே ஒரு நிலை எடுக்கணும் அப்படிங்கறதான் கேள்வி. ஒரு தனிப்பட்ட என்னோட தனிப்பட்ட விஷயம். நீ என்ன வேணா பண்ணிக்கலாம், நான் வந்து இன்னும் கேட்க முடியாது. ஆனா நீ இதை பண்ணு, இதை நீ பண்ணலான்னு சொல்றது தூண்டல் இருக்கு இல்லையா? இப்ப அதுவும் ஃபோர்ஸ் தான். ஒரு வந்து நீ இந்த மதம் மாறி ஆகணும்னு சர்வாதிகாரமா சொல்றதுங்கிறதும் அது வந்து ரொம்பவே தப்பு.
ஆனா நீ வந்து இதை செஞ்சா இது மாதிரி இருக்கும், ஒண்ணுமே தெரியாதவன்ட்ட இப்ப சமூகத்துல இப்படி நடக்குது. இவங்க சொல்றது வந்து தனிப்பட்டதா தானா படிச்சு தெரிஞ்சு எவனுமே அவ்வளவு பெரும்பாலான பார்வை என்னன்னா, ஒருவர் விரும்பி எந்த மதத்துல இருக்கலாம் மாறலாம் அப்படின்னு முடிவெடுத்தா தப்பு இல்ல. ஆனா ஒரு புறக்காரணி, ஒரு எக்ஸ்டர்னல் பிரஷர் இருந்து அதன் அடிப்படையில் அந்த ஒரு முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறது ஏற்புடையதல்ல. இதே மாதிரி சமூகத்துல நீ அவங்க சொல்ற மாதிரி தானே யோசிச்சு எல்லாமே நானா மாற போறேன் அப்படின்னு யாருமே பெரும்பாலும் நடக்கிறது இல்ல. ஏதோ ஒரு அவங்க வந்து ஏதோ ஒரு மென்டல் பிரஷர்ல இருப்பாங்க. அந்த பிரஷர் வந்து நீ ரிலீஃப் ஆகிறதுக்கு இது ஒரு வழி, நீ இதை பண்ணனா இந்த மாதிரி சரியா வரும், 4 வழி சொல்லுவாங்க. 4ல ஏதோ நாளையும் ஒன்னொன்னா செய்வாங்க. 4ல 3 சரியா இருக்காது, 3ல நடக்காது, 1ல நடந்துரும். அந்த 1 வந்து அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் சமூகத்தில் நடந்துட்டு இருக்கு பெரும்பாலும். இப்ப இவங்க சொல்றாங்க ஒரு மதத்துல இருந்து அது எனக்கு இதை விட என்னோட பெட்டரா தெரியுது, நான் அங்க போறேன் அப்படின்றாங்க. சோ இப்போதைக்கு உங்களுக்கு ஒன்று பெட்டரா தெரியுது, இங்க இருந்து என்னோட போகும்போது அது பெட்டரா இருக்குதாமா. அப்ப இதை விட அதுல ஒரு மைனஸ் கண்டுபிடிச்சவங்களுக்கு இதுல மைனஸ் கண்டுபிடிக்கிறது அவ்வளவு கஷ்டமா இருக்குமான்னு தெரியல. கண்டிப்பா இதுலயும் அவங்க மைனஸ் கண்டுபிடிப்பாங்க. அப்ப நீங்க இதை விட்டுட்டு இன்னொரு மதத்துக்கு கண்டிப்பா போவீங்க. நெக்ஸ்ட் இதை விட்டு இது ஏ இருந்து பி, பி இருந்து சி, இசட்டோட போயிட்டு அப்புறம் என்ன பண்ண போறீங்க? மதம் தான் எல்லாமே இல்ல. நீங்க ஒண்ணு விட்டு ஒண்ணு போறீங்க. எனக்கு இது பிடிக்கலப்பா, இதுல எனக்கு எதுவுமே பிடிக்கலையா அப்படின்றீங்க. லாஸ்ட்ல எங்க போவீங்க? ஒரு புள்ளிக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க? சொல்லி சொன்னாங்க, இந்த மதத்துல இல்லாததுல அடுத்த மதத்துக்கு போனா நீங்க பாக்குறீங்க, அதுலயும் இல்ல அப்படின்னா தான் அடுத்ததுக்கு போறீங்க அப்படின்னு. இந்த இதுல நமக்கு கிடைக்காதது அடுத்த மதத்துல கிடைக்குது அப்படின்னா நம்ம அதுக்கு போய்தான் ஆகணும். ஏன் இந்த தேடலை நீங்க நிறுத்துறீங்க? இதுல கிடைக்கல, இன்னொரு மதத்துக்கு போறோம். என்னுடைய தேடல் கடவுளை நோக்கி வெவ்வேறு பாதைகளை நான் கடைபிடிக்கிறத நீங்க தடுத்து ஏன் நிறுத்தணும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்கறேன். நாங்க தடுத்து நிறுத்தணும்னு சொல்லல, எல்லா மதமுமே ஒண்ணுதான் சொல்லுதுன்ட்டு தோழி சொன்னாங்க. இப்ப கிறிஸ்தவம் என்ன சொல்லுது? அன்பு இல்லன்னா நான் எதுவுமே இல்லன்னு. ஹிந்து என்ன சொல்றது? அன்பே சிவம். முஸ்லிம் என்ன சொல்றாங்க? அன்பினால் இறைவன். எல்லாமே அன்பை பத்தி தான் சொல்றாங்க. நீங்க ஒரு மதம் வந்து உங்களுக்கு எந்த இதையும் திணிக்கல, இப்படி இரு அப்படி இருன்ட்டு. எல்லாமே ஒண்ணுதான். நீங்க சொல்றீங்க இங்க எல்லாமே ஒண்ணுதான் இருக்குது, அப்புறம் எதுக்கு இங்க நாங்க போதா நீங்க என்ன தப்பு கண்டுபிடிக்கிறீங்க? போகக்கூடிய இடம் ஒண்ணுங்க, ஆனா வெவ்வேறு பாதைகள் இருக்கு. அந்த பாதைகளை சூஸ் பண்றதுக்கான ரைட் எனக்கு இருக்கு. இப்ப மதமே வந்து வியாபார ரீதியா தான் இருக்கு. ஏன்னா நிறைய பேர் மதம் மாறது எதுக்காகனா பெனிஃபிட்ஸ் வந்து வெளியில வந்து கிடைக்குது. கவர்மெண்ட்ல இந்த மதத்துக்கு வந்து இவ்வளவு சலுகைகள் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அதுக்காக தான் வந்து மதம் மாறுறாங்களே தவிர நிறைய பேர் வந்து விருப்பப்பட்டு மாறல. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா மதங்களும் ஒண்ணுதான். இந்த மதத்துல இருந்தாதான் உங்களுக்கு இந்த பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையாது. எந்த மதமும் வந்து நீ என் மதத்துக்கு வான்னு சொல்லி யாரையும் கூப்பிடல. அந்த மதத்தை போதித்த தலைவர்களும் வந்து அந்த மாதிரி சொல்லல. சில தனிப்பட்ட நபர்கள் வந்து தங்களோட ஆதாயத்துக்காக தங்களை சமூகத்தை தங்களை ஒரு பெரிய ஆளா காட்டிக்கிறதுக்காக, எனக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக வந்து மனிதர்களை மூளைச்சலவை செய்து விருப்பமே இல்லாத மனிதர்களை வந்து கட்டாயப்படுத்தி, சிலருக்கு என்ன பண்ணணுமோ சலுகைகள் வேணுங்கிறவங்களுக்கு சலுகைகள் கொடுத்து, வரமாட்டேன்னு சொல்றவங்கள கட்டாயப்படுத்தி மதம் மாற்றம் பண்றாங்க. இது வந்து மனித உரிமை மீறல் தானே? இந்த நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து மத மாற்றங்களும் அந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மதத்துல இருக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களையும் புரிஞ்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் தான் நடக்குது. சலுகைகளுக்காக எந்த மத மாற்றமும் நடக்கல அப்படின்னு சொல்றீங்களா? சுதந்திரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்தியாவில 7 மதம் தான் இருந்தது. சுதந்திரத்துக்கு அப்புறம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2005 கணக்கெடுப்பின்படி 22 மதங்களுக்கு மேல உள்ளது. இது காரணம் என்ன? உங்க மதத்துல எல்லாம் சரியா இருக்குன்னு சொல்றீங்களே, அப்புறம் ஏன் மக்கள் வேற மதத்துக்கு போறாங்க? அதுல ஏதோ குறை இருக்கிறதுனால வேற மதத்துக்கு போறாங்களே, அதை ஏன் நீங்க தடுக்கிறீங்க? சரி, மதம் வந்து மாறுறோம் அப்படின்னு சொல்றீங்க, அது எங்களோட உரிமை அப்படின்னு சொல்றீங்க. நீங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களே, இந்த காரணத்துக்காக தான் நான் மதம் மாறினேன் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களே. மேல் ஜாதி கீழ் ஜாதி நிறைய ஜாதி வகைகள் இருக்கு. இப்ப வந்து மேல் ஜாதியில இருக்கவங்க கீழ் ஜாதியை மதிக்கிறது இல்ல. அப்ப வேற மதத்துக்கு போனாக்கா அவங்களுக்கு அந்த மதிப்பும் மரியாதையும் கிடைக்கிறதுனால அவங்க வேற மதத்துக்கு போறாங்க. அதுதான் அதுக்கான பிரதான காரணமா சொல்லப்படுது. அப்ப அதுவும் ஒரு அது ஒரு ஆதாயம் தானே. அந்த ஆதாயத்துக்காக தானே அவங்க போறாங்க. அவங்க மதத்தை பத்தி என்ன புரிஞ்சுட்டாங்க? ஒரு கொடுமை நடக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் போது அந்த கொடுமையில இருந்து விலகுவது அப்படிங்கிறது ஆதாயமாகுமா? விலகக்கூடாது, தீர்த்து வைக்கணும். எல்லாம் முன்னாடி வந்தாதானே ஒருத்தவங்க மட்டும் எப்படி தீர்க்க முடியும்? அப்போ ஒருத்தவங்க மட்டும் தனியா ஓடிடலாமா? ஒருத்தவங்க பிடிச்சிருந்தா தனியா தான் போனா. இல்ல, அவங்களோட பார்வை என்னன்னா அங்க போயும் இந்த மதிப்பு மரியாதையும் கிடைக்குதா? இன்னைக்கு வந்து சாதிய கொடுமைகள்ங்கிற பேர்ல மதமாற்றம் நடக்குது. அதனால பல பேர் மாறி இருக்காங்க அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அங்க போயும் கூட அவங்களுக்கு என்ன மாதிரியான கொடுமைகள்லாம் முதல்ல தாய்மதத்துல இருந்ததோ அதுக்கு பிறகும் கூட அங்க தொடருது, தீண்டாமை அங்கேயும் கூட தொடருது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. சார், அந்த தோழி சொன்னாங்க சமய காழ்ப்புணர்ச்சி இந்த மாதிரி ஜாதி எல்லாம் பாக்குறாங்கன்னு சொல்றாங்க. நான் ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்றேன், ஞாபகம் வச்சுங்க.
நமது நாட்டு முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் ஒரு இஸ்லாமியர். அவர் படிக்க சிரமப்பட்டு இருந்த போது அவர் தத்து எடுத்து படிக்க வச்சவர் ஒரு இந்து. அவருக்கு பாடம் சொல்லி கொடுத்தவர் ஒரு கிறிஸ்துவர். அவங்க 2 பேரும் தான் மதம் தான் பெருசு, இவர் பெருசுன்னு நினைச்சிருந்தா இன்னைக்கு நம்மளுக்கு அப்துல் கலாம் கிடைச்சிருப்பாரா? நீங்க நினைச்சு பாருங்க. அப்துல் கலாம் மதம் மாறலையே. என்னுடைய ஆசையை இந்து, அதான் நான் மதம் மாறிக்கிறேன் அப்படின்னு அவர் மதம் மாறலையே. அவர் தன்னுடைய மதத்துல இருந்து மத நல்லிணக்கத்தை பண்றாங்க. மத ஒற்றுமை இருந்தாக்கே மதம் மாற்ற வேண்டும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்க சொல்றீங்க மதம் மாறுறது என்னுடைய உரிமை, நான் மதம் மாறிக்கிறேன், இது எனக்கு தனிப்பட்ட பிரச்சனை அப்படின்னு. ஆனா அது நல்லா ஆழ்ந்து சிந்திச்சீங்கன்னா இது தனிப்பட்ட பிரச்சனை கிடையாது. இது உங்களோட மட்டும் முடிய போறது கிடையாது. இது உங்களுடைய தலைமுறையா பிற்காலத்துல பார்க்கும்போது உங்க தலைமுறையை அழகு வைக்கிற ஒரு விஷயம். இது வெறும் ஆன்மீக பிரச்சனை கிடையாது. இது ஒரு சமூக பொருளாதார பிரச்சனை. மதமாற்றம் தொடர்பான சர்ச்சைகள் குறித்து இந்த நிகழ்ச்சியில் விரிவாக நாம் விவாதித்து வருகின்றோம். பல மதமாற்றங்கள் இந்த நாட்டில் வெவ்வேறு மதங்கள் சார்ந்து நடந்திருக்கிறது. நிச்சயமா இன்னைக்கு நீங்க கோயில்கள் அளவுக்கு சர்ச்சஸ் இல்லைன்னு நம்ம பார்க்கணும். ஒரு நோக்கத்தோட ஒரு அஜெண்டாவோட இந்த மதமாற்றங்கள் நடைபெறுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த சாராருடைய அந்த மதத்தினருடைய எண்ணிக்கை பெரிய இருக்கணும் தானே சார். ஒரு மதத்தை பத்தி நான் சொல்ல வரல. இப்போ நீங்க சொன்னீங்க, சரி ஏத்துக்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ தென் தமிழகத்துல ஏன் மதமாற்றம், அதாவது அங்கதான் மதமாற்றம் ஆரம்பிச்சு. அதனுடைய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க ஆண்டு வந்த மன்னர்கள் அங்க மீன்பிடி தொழில் பண்ணிட்டு இருக்கிறப்போ அவங்களுக்கு தொந்தரவு கொடுத்து இவங்க இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல இவங்க இன்னொருத்தர் நாடி போறாங்க. அப்ப நீங்க என்னோட மதத்துக்கு மாறினா மட்டுமே உங்களை நான் பாதுகாப்பு அளிக்க முடியும் அப்படின்னு சொல்றப்போ அவங்க மதம் மாறினாங்க. அங்கிருந்து பரவி தான் ஒரு வைரஸ் கிருமி மாதிரி தமிழ்நாட்டையே இப்போ மாத்திக்கிட்டு இருக்கு. அதுதான் இந்த மதம் மாற்றம் துவங்கிய இது. நிறைய பேசுனாங்க, அதாவது மாற்றப்பட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு மனுஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவன் 3 முக்கிய விஷயங்கள்னால அவன் லிமிட் பண்ணப்படுறான். ஒண்ணு சமுதாயம், முக்கியமானது சமுதாயம். 2வது குடும்பம், 3வது நண்பர்கள். இந்த 3 பேரால போடப்பட்ட ஒரு வட்டத்துக்குள்ளதான் அவனால எக்ஸிஸ்ட் பண்ணவே முடியுது. அந்த போடப்பட்டிருக்க வட்டத்தை சுத்திட்டு கொஞ்சம் அவன் வெளியே வர வேண்டியது சில நேரங்கள்ல இல்ல, பல நேரங்கள்ல அவசியமானதா ஒண்ணு ஆயிடுது. அதே மாதிரி மதம் மாறுறதுக்கு அவனுக்கு அப்படின்னு தனிப்பட்ட ஒரு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. அரசியல் அமைப்பு சட்டம் ஒருவருக்கு மதம் மாறுவதற்கு, விருப்பப்படி மதம் மாறுவதற்கு உரிமை கொடுத்த போது நீங்கள் அதை தடுப்பதற்கு யார்? மதம் மாறக்கூடாது அப்படின்னு நாங்க சொல்ல வரல. மதம் மாற வேண்டாமே அப்படின்னு சொல்றோம். கூடாதுன்றதுக்கும் வேண்டாம்ன்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இல்ல, என்ன வித்தியாசம்? வேண்டாம்னு தடுக்கிறீங்க. வேண்டாம், அதனால விளைவுகள் இருக்குது. இந்த விளைவுகளையும் நினைச்சு பாருங்க அப்படின்னு சொல்றோம். விளைவுகள் சொல்றீங்களா? அந்த விளைவுகள் என்ன சொன்னீங்க? சமூக பொருளாதார பிரச்சனை இருக்குது பின்னாடி. நம்ம இன்னைக்கு ஒண்ணு தெரியாம நீங்க சொல்றீங்க. மதம் சார் சொன்னாரு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கிறிஸ்தவத்தினுடைய வளர்ச்சி எடுத்து பார்த்தா கொஞ்சமா தான் இருக்குது, இன்னும் அதிக அளவுக்கு மதம் மாற்றப்படல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எதுவுமே உடனே வெள்ளம் போல பெருக்கெடுத்து வந்தாதான் நம்ம அழிய போறோம் அப்படின்னு கிடையாது. கடலுக்கு அடியில கொஞ்சம் கொஞ்சமா நிலத்தடி நீர் வந்தாலும் நம்ம அழியதான் போறோம். ஆனா இது கண்ணுக்கு தெரியுது, அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடு இந்தியா, அதனால இந்தியர்கள் எல்லாம் பெருமையா சொல்லிக்கிறாங்க. நீங்க மத மாற்றத்தையும் ஒருத்தவங்க மதம் மாறுறதையும் ஏத்துக்கவே மாட்டீங்க. அப்படின்னா பூக்கள் கலப்பு மனம் புரிஞ்சுக்கிறது நீங்க மாலையா அனுபவிச்சுக்க கூடாது. வண்ணங்கள் கலப்பு மனம் புரிந்து கொண்டால் அதை வானவில்னு ரசிக்கிறீங்க. நூல்கள் கலப்பு மனம் புரிந்து கொண்டால் அது ஆடன் அணிவித்துக் கொள்கிறீங்க. அந்த கொடிகள்லாம் கலப்பு மனம் புரிஞ்சுக்கிட்டா தேசிய கொடின்னு சொல்றீங்க. ஏன் மனிதர்கள் கலப்பு மனம் புரிந்து கொண்டால் காலி பண்ணுகிறீர்கள்? நீங்க அதையும் ரசிக்க கூடாது, அப்ப அதையும் ஏற்றுக்கொள்ள கூடாது. இல்ல, இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப நம்ம பிறந்திருக்கோம், நமக்கு அம்மா அப்பா ஒருத்தர். நம்ம பிறந்த நாடு தாய் நாடு இந்தியா, தாய் தமிழ் நாடுன்னு சொல்றோம். நம்மளோட தாய்மொழி தமிழ். இது எல்லாம் நீங்க கூட சொல்லலாம் அம்மா அப்பா பிறந்தனால வருது, அதை மாத்திக்க முடியாது. ஆனா தாய்மொழிங்கிறது நம்ம பிறக்கிற ஊர்ல இருக்கனால நமக்கு தாய்மொழின்னு சொல்றோம். தாய்மொழியை மாத்துறது சரியா தவறா? தாய்மொழியை மாத்துறதே ஒரு பெரிய குற்றம். மதம்ங்கிறது நம்மளோட வம்சாவழியா பாரம்பரியம் பண்பாடு எல்லா பழக்க வழக்கம் எல்லாம் சின்ன பிள்ளையில இருந்து அம்மா அப்பா சொல்லி சொல்லி வளர்க்குறாங்க. நான் இப்ப மதம் மாறிட்டேன், நான் ஒரு இந்து, நான் இப்ப ஒரு முஸ்லீமா மதம் மாறிட்டேன். வெள்ளிக்கிழமையானா எங்க இதுல துணி தலையில போடக்கூடாதுன்னு. ஆனா முஸ்லீம்ல
துணி போட்டுதான் வெளியே போகணும்பாங்க. ஏன்னா அது அவங்களுடைய பாரம்பரியம். நீங்க உங்களுடைய தாய்மொழி தமிழ். ஆனா இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மொழியையும், உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மொழியும் கற்கறதுக்கான உரிமையை உங்களுக்கு இந்த அரசியலமைப்பு சட்டம் தருது, இந்த நாடு தருது, இந்த சமூகம் தருது. அப்படி இருக்கும் போது இன்னொரு மார்க்கத்தை ஏன் நீங்க ஆமா சார், இப்ப சொல்றோம் எல்லா மதத்தையும் நாங்க மதிக்கிறோம். எங்க மதத்துக்கு தர அதே மரியாதையை எல்லா மதத்துக்கு தரோம். அதே மாதிரி எல்லா மொழியும் நாங்க கத்துக்கிட்டாலும் எங்களோட தாய்மொழின்னு சொல்றது தமிழ். அதே மாதிரி முஸ்லிமோட தாய்மொழின்னு சொல்றது உருது. அந்த மாதிரி நார்த் இந்தியால இருக்கவங்களுக்கு தாய்மொழின்னு சொல்றது ஹிந்தி. இந்தியால இருக்க மொத்த தமிழர்களுக்கும் மொத்த இந்தியர்களுக்கும் இருக்க ஒரு சமமான மொழினா ஹிந்தின்னு சொல்றோம். எதுக்காக அதை ஒண்ணு தனியா சொல்றோம்? எல்லா மொழியும் எங்க தாய்மொழின்னு சொல்லிருக்கலாம்ல சார். ஒரே மொழியில தான் நாங்க இருக்கிறோம். தமிழ்நாடுனா தமிழ் தான், இந்தினா அந்த டெல்லி சைடு ஹிந்தின்னு சொல்றீங்க. அப்ப நீங்க பிறந்ததுல இருந்து ஸ்கூல் படிக்கிறதுல இருந்து காலேஜ் படிக்கிறதுல இருந்து தமிழ் மொழியில மட்டும்தான் படிக்கிறீங்களா பேசுறீங்களா? தமிழ் பேசுவேன், இங்கிலீஷ் பேசுவேன், ஹிந்தி பேசினா புரிஞ்சுப்பேன். தோழியும் தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி எல்லாமே புரிஞ்சுப்பாங்க. தோழியோட தாய்மொழி என்ன? நாங்க எல்லாத்தையும் ஆதரிக்கிறோம். அதே மாதிரி நாங்க எல்லா மதத்தையும் ஆதரிக்கிறோம். ஆனா மதம் மாறணும் நாங்க சொல்லல. அதே மாதிரி எல்லா மொழியும் நாங்க பேசுறோம். அதுக்காக எங்க தாய்மொழியவே என்னோட தாய்மொழி இன்னையில இருந்து ஹிந்தி நான் மாத்திக்க போறது கிடையாது. எல்லா மொழியும் நான் பேசுறேன். இதை தாண்டி அரசியல் அமைப்பு சட்டம் இந்த உரிமையை கொடுக்குது. உங்களுடைய மொழி ஒன்று தாய்மொழினாலும் கூட மற்ற மொழிகளை கற்கலாம். அதே போல இந்த மதத்தில் தான் நீங்க இருக்கணும் இல்ல, உங்களுடைய விருப்பப்படி ஒரு மதத்தில் இருக்கலாம், மாறலாம் அப்படிங்கிற உரிமை கொடுக்கும் பொழுது அதை ஏன் பறிக்கணும்னு நினைக்கிறீங்க? என்னுடைய பார்வையை படி பார்த்தாக்கா, மதம் என்பது தனிப்பட்ட, அதாவது மனிதர்களால தொடங்கப்பட்டது. மதம் என்பது நற்பண்புகளையும் ஒழுக்கங்களையும் கத்துக்கிறதுக்காக மட்டும்தான் மதங்கள் உருவானதே தவிர, எப்படியா இருந்தாலும் ஒரு இடம் தானே போய் சேரப்படும். எந்த பாதையில போனா என்ன? மதம் சார்ந்து இல்ல மத பின்பற்றுதல் சார்ந்து அரசியல் அமைப்பு சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய உரிமை புதிதல்ல, மதமாற்றங்கள் நடப்பது புதிதல்ல. ஆனா சமீபத்துல இந்த 2 மாதத்துல மட்டும், இந்த சமீப காலங்கள்ல இந்த சர்ச்சைகள் அதிகமா ஏன் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஒருத்தர் 2 பேர் மட்டும் மாறினாங்கன்னா முழு மனதோட அவங்களுடைய மனசுல ஏற்பட்ட ஒரு என்ன சொல்றது கடவுள் மேல அன்பால மாறினாங்கன்னு சொல்லலாம். ஒட்டு மொத்தமா ஒரு 100 பேர், ஒரு 200 பேர், 100 பேருக்கு 200 பேருக்கும் கடவுளை சொன்னாரா அப்படி மாறணும் அப்படின்னு? இல்லையே. அப்ப ஒருத்தவங்க 2 பேர்னா பரவாயில்ல, நாங்க ஏத்துக்கிறோம், உண்மையால அன்பால மாறினாங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஒட்டு மொத்தமா மாறும்போது இங்க பிரச்சனை வருது. ஏன் கும்பலா மாறாங்க? அப்ப அங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு நினைக்க தோணும். மேல் ஜாதியில் உள்ள ஒருத்த பையன் படிக்கிறதுக்கு போறான், கீழ் ஜாதியில் உள்ள ஒரு பையன் அதே வீட்டுல உள்ளவரோட மாட்டை மேய்க்க போறாரு. இங்க கீழ் ஜாதிங்கிற ஒரு அவங்களுக்கு உண்டான மரியாதை, சுய உரிமை, ஒரு கௌரவம், அவங்களுக்கு தேவையான ஒரு வாழ்க்கைக்கு ஆதாரம், படிப்பு, உழைப்பு, சிந்திக்கும் திறன், மொத்தத்தில் ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்தும் அங்கு முடக்கப்படுகிறது. அப்படி முடக்கப்படும் பொழுது தனக்குன்னு ஒரு அங்கீகாரம் அங்கு இல்ல. அவனுக்கு இந்துக்கள் சமமானவர்கள் என்று போதிக்கும் மடாதிபதிகளும் சாமிகளும் கூட இப்படி ஒரு அநீதி நடக்கும் பொழுது ஸ்தலத்திற்குள் வரக்கூடாது, கால் வைக்கக்கூடாது, ஒரு உயர்ந்த ஜாதிக்காரன் வருவன் என்றால் தலையில் தலப்பாக கட்டக்கூடாது. இப்படிப்பட்ட அதிகாரங்கள் முன்வைத்து இதுவரைக்கும் நடந்ததனால் தான் இன்று கூட்டம் கூட்டமாக மதம் மாறுகிறார்கள். அங்கே சென்றால் அவனுக்கு ஒரு அதிகாரம், அவனுக்கென்று ஒரு கோயில், அவனுக்காகவே ஒரு இடம், அவன் தனிமையில் இல்லாமல் ஒரு கூட்டமாக செல்கிறான். காரணம் என்ன? உங்களிடம் வரப்பட்ட ஒரு இழிவு நிலை காரணமாகத்தான் அவன் இன்று மொத்தமாக மாறுகிறான். நான் ஒரு நாள் பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டு இருந்தேன். அது எனக்கும் அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அவங்க ஏன் மதத்துக்கு கன்வெர்ட் ஆயிரு அப்படின்னு சொல்றது சரியா? அது எனக்கு பிடிச்சி நான் மதம் மாறினா பரவாயில்ல. அவங்க சொல்லி மதம் மாறணும் எனக்கு அவசியமே கிடையாது. எந்த மதம் மாறினாலும் நீங்க தான் உழைக்க போறீங்க, நீங்க தான் எல்லாம் சாப்பிட போறீங்க, நீங்க ஒரே காலேஜ் இந்த மதம் இருந்தாதான் நீங்க உழைக்கணும், நீங்க இந்த மதம் இருந்தாதான் சாப்பிடணும் யாராவது சொன்னாங்களா? உங்க மதத்துல எனக்கு அங்கீகாரமே இல்லையே. யார் அங்கீகாரம் உங்களுக்கு கொடுக்கல? நீங்க தான் கொடுக்கல. நாங்க ஒண்ணு கொடுக்கல. நீங்க இது மதச்சார்பற்ற ஒரு மதச்சார்பற்ற நாடு. அதனால யாரும் இந்த நாட்டுல இருக்க கூடாது அப்படின்னு யாரையும் சொல்லவே இல்ல. நம்ம இன்னைக்கு பேசுற இந்த விஷயத்த தமிழ்நாட்டோட 2 மிகப்பெரிய ஜேர்னலிஸ்ட் பேசிருக்காங்க. ஒன்னு அம்பேத்கர், ஒன்னு பெரியார். 1936 மே மாதத்துல மும்பைல ஒரு மாநாடு நடத்தினாங்க. அந்த மாநாட்டுல தாழ்த்தப்பட்ட ஜாதியின மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்த்து அம்பேத்கர் ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. அப்ப அங்க பேசப்பட்டது என்னன்னா, தினமும் தீண்டாமையால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்கிறீர்கள், அதை தகர்த்தெறிவதற்குண்டான வழிகள் என்ன, அதுக்கு 3 கோரிக்கை வச்சாரு. ஒரு போராட்டம் நடக்கணும்னா மனித பலம் வேண்டும், பணவளம் வேண்டும், அறிவு பலம் வேண்டும். மும்பையில இருக்க 8ல் 1 பங்கு பகுதி மக்கள் தான் தாழ்த்தப்பட்ட மக்கள். அங்க ஆள் பலமும் கிடையாது. அறிவு பலம் என்றால் ஒரு நீதிபதியிடம் சென்று போராடி வெற்றி பெற வேண்டும் என்பது அது முடியாத விஷயம்.
ஏனென்றால் இங்குள்ள மக்களுக்கு படிப்பறிவு என்பதே இல்லை. இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் நீங்க சொல்வது எந்த விதத்தில் நியாயம்? தீண்டாமை ஒழிக்கணும்னு தான் அவங்க சொன்னாங்க, மதம் மாறுங்கன்னு அவங்க சொல்லவே இல்லை. நீங்க தவறா சொல்றீங்க. அம்பேத்கர் தன்னோட இருக்கிற எல்லாத்தையுமே டோட்டலாவே பௌத்த மதத்துக்கு மாத்தினார். கொடுமைகளை வன்கொடுமைகளை தடுத்து நிறுத்தப்படணும் அப்படிங்கறத மாற்றுக்கிறது இல்ல, தொடரக்கூடாது அப்படிங்கறத மாற்றுக்கிறது இல்ல. இன்னைக்கு நீங்க சொல்லக்கூடிய அம்பேத்கர் வடிவமைத்த அரசியலமைப்பு சட்டம் ஒருவர் விரும்பி அவருடைய மன விருப்பத்தின் அடிப்படையில மதமாற்றம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லுதே தவிர ஒரு மாஸ் கன்வர்ஷனா இது ஒரு காரணமா காட்டி ஒரு மாஸ் கன்வர்ஷனை இந்திய அரசியலமைப்பு சட்டம் எங்க அனுமதிக்குது? இல்ல, அம்பேத்கர் வந்து அந்த காலகட்டத்துல வந்து ஒருவேளை அவர் எதுக்காக பண்ணிருக்காருன்னா, ஒருவேளை இந்த மாதிரி தன்னோட அரசியல் தன்னோட உரிமைகளை வச்சு மக்களை அந்த திட்டமை வந்து அவரால் ஒழிச்சிருக்க முடியாது. அது ஒரு சின்ன அந்த டைம்ல அந்த இருந்த மக்களை காப்பாத்துறதுக்காக ஒரு வழியா வேணா அவர் ட்ரை பண்ணிருக்கலாமே தவிர, ஆனா அது முழுக்க தவறு. இது தீர்வாங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. இப்போ நீங்க எந்த அடிப்படையில கொண்டு வரீங்கன்னா, சமுதாயத்துக்கு ஒருவன் செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றாம அவன் வேற மதத்துக்கு தப்பிச்சு போயிடுறான் அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் நீங்க கொண்டு வரீங்க. கரெக்டா நான் சொல்றது? இப்போ ஒரு வாலிப ஒரு 20 வயசு ஒரு இளைஞன் எடுத்துக்குவோம், அவன் கண்டுபிடிச்சிடறான் 20 வயசுல இந்த மாதிரி நான் போற பாதை வந்து தவறு, இது வரைக்கும் எங்க அம்மா அப்பா சொல்லி கொடுத்ததெல்லாம் தப்பு, மதத்தை பத்தி ஐயோ நான் என்ன பண்ண போறேன் என் வாழ்க்கையை பத்தி அப்படின்னு யோசிக்கிறான். அவன் பெரிய ஒரு பணக்கார குடும்பத்துல இருந்து வரான் அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். அப்ப அவன் வந்து தன் சரியான பாதையை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேற மதம் மாறும். அதுக்காக உரிமை அவருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இன்ட்ரெஸ்டிங். பல சுவாரஸ்யமான பார்வைகள். ஏன் மதமாற்றம் நடக்க வேண்டும், ஏன் நடக்க கூடாது, இதன் விளைவுகள் என்ன, பல சுவாரஸ்யமான இன்னும் சொல்ல போனா ஆழமான பார்வைகளை இன்றைய இளைஞர் அணி முன்வைத்திருக்கிறது. இதை தாண்டி எழக்கூடிய முக்கியமான கேள்வி, இவ்வளவு ஆண்டுகள் இந்த அளவுக்கு எழாத சர்ச்சை, மதமாற்றம் தொடர்பாக இந்த அளவுக்கு எழாத சர்ச்சை இந்த தருணத்தில் எழுந்திருப்பது ஏன்? இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன? கட்டாய மதமாற்ற தடை சட்டம் இந்த சர்ச்சைக்கு தீர்வாகுமா? மதமாற்றம் தொடர்பான சர்ச்சைகள் குறித்து இந்த நிகழ்ச்சியில் விரிவாக நாம் விவாதித்து வருகின்றோம். கர்வாப்சி அப்படிங்கிற பேர்ல இந்த ஒரு சம்பவம் நடக்குது. பலருக்கு ஹிந்துக்கள் இஸ்லாமியர்களா மாறுறதோ இல்லாட்டி கிறிஸ்துவர்களா மாறுறதோ ஏற்புடையதா படல. அங்க எக்ஸ்டர்னல் பிரஷர் இருக்கு, அங்க வந்து லியூர் பண்றாங்க, சலுகைகள் கொடுக்கறாங்க, வற்புறுத்துறாங்க, மூளைச்சலவை செய்யப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. அதே போன்ற காரணிகளை கொண்ட, அதே போல நான் வந்து ரேஷன் கார்டு தரேன், இந்த சலுகைகள்லாம் தரேன் அப்படின்னு பேர் மற்றும் தாய் மதம் திரும்புதல் அப்படிங்கிற ஒரு பேர்ல ஒரு நிகழ்வு நடக்குமானா அது எப்படி நியாயப்படுத்த முடியும்? சரி, இப்ப நீங்க சொல்றீங்களா சார், எப்படி நியாயப்படுத்த முடியும் சொல்லிட்டு, இப்ப எங்களோட மதத்துக்கு வான்னு சொல்லி கேக்குறதே வந்து ஒரு நியாயப்படுத்த முடியாத ஒரு விஷயம் சொல்லி சொன்னா, இப்பதான் வந்து இந்த கர்வாப்சிங்கிற சம்பவம் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷ காலமா லவ் ஜிகாத்னு ஒண்ணு போயிட்டு இருக்கு. இதே இந்தியால லவ் ஜிகாத்னு சொல்லிட்டு ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. அதுக்கு என்ன சார் சொல்ல முடியும்? இப்போ இதுக்கு முன்னாடி நீங்க சொல்றீங்க தவறு, ஆனா இது கர்வாப்சி மட்டும் சரின்னு எப்படி வாதிட முடியும்? சார், கர்வாப்சி வந்து இப்ப என்ன, எங்க வீட்டுல இருந்து ஒருத்தன் தண்ணி போட்டு கெட்டு போயிட்டான்னு வச்சுங்களேன், அவன் நீ பண்றது தப்புடா அப்படின்னு சொல்லி திருத்தவன வழிய அவனை எக்கட கெட்டு போன்னு விட மாட்டான். அதே மாதிரிதான் என் மதத்தை விட்டு போனவன நீ திருப்பி வந்துடுறா அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுறேன். ஒரு அரிசியில கல்லு கலந்து ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க, பருப்புல வேற பருப்பு கலந்து ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க, ஏன் ஒரு வீட்டு நாயை திருநாயக்கோட கலக்கடை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? அப்படி இருக்கிறப்போ திரும்ப வருதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்க வருதுங்கிறது தான் கேள்வியே. இது வந்து மதச்சார்பற்ற நாடு, எல்லா மதத்தினரும் அவங்களுடைய மதங்களை பின்பற்றலாம். ஏதோ ஒரு என்னுடைய மூதாதையர் இல்லாட்டி ஒரு நபருடைய மூதாதையர் வந்து வேற மதத்துக்கு மாறி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அது ஏதோ வந்து தாய் மதம் திரும்புதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்க வருது? ஒருவன் முஸ்லீமா பிறக்கிறான் இல்ல கிறிஸ்டியனா பிறக்கிறான், அவனுடைய மூதாதையர்கள் மாறினாங்க அப்படிங்கிறதுக்காக இது ஒரு ஹிந்து நாடு அப்படிங்கிற ஒரு அசம்ஷன்ல எப்படி நீங்க வந்து தாய் மதம் திரும்புதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரீங்க? கர்வாப்சியோட மெயின் கம்ப்ளைண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நாடாளுமன்றத்திலயும் சரி எல்லாத்துலயும் சரி, இத்தனை ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸ் யூபி அலையன்ஸ்ல இருந்த ஒரு செகுலாரிட்டி அப்படின்றது மிஸ் ஆகி அதுக்கு எதிரா ஃபோர்ஸ்ட் கன்வர்ஷன்ஸ், அதாவது ரிலிஜியஸ் பர்சிக்யூஷன்ஸ் மூலமா மிரட்டியோ கொலை மிரட்டல் விட்டு, அதாவது பணம் கொடுத்து லூர் பண்ணி ரிலிஜனை வந்து கன்வெர்ட் பண்ண வைக்கிறது அப்படின்ற ஒரு மெயின் கம்ப்ளைண்ட் தான் எழுந்துட்டு வருது. இப்போ அவங்க சொன்னாங்க 30 குற்றச்சாட்டு தானேங்க மத்த கன்வர்ஷன்ஸ்லயும் அவங்க முன் வச்சாங்க, அது ஏற்புடையதா படல. ஒரு கர்வாப்சிங்கிற இந்த ஈவென்ட்ல மட்டும் தாய் மதம் திரும்புதல் அவங்க சொல்றாங்க, ஹிந்து மதத்துக்கு அழைக்கும் போது மட்டும் லியூரிங் இருக்கு அப்படின்னு எந்த அடிப்படையில நம்ம முடிக்கும்? அந்த குற்றச்சாட்டு ஏற்க மாட்டோம், இந்த குற்றச்சாட்டு மட்டும் டெமோக்ரஸி அடிப்படையே ஒரு மாநிலத்தில் நடக்குது. இது வந்து லா அண்ட் ஆர்டர் சப்ஜெக்ட். அப்படி இருக்கும் பொழுது இதற்கு பொறுப்பானது அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய சர்க்கார். அந்த மாநிலத்துல நீங்க சொல்லக்கூடிய மத்தியில எந்த சர்க்கார் இருக்கிறதோ, பாஜக சர்க்கார் உத்தரப்பிரதேசத்துல இல்ல,
இருக்கும் பொழுது இதற்கு பொறுப்பு அந்த மாநிலத்துடைய சர்க்காரை விட்டுட்டு மத்தியில ஆளக்கூடிய சர்க்கார் அப்படின்னு சொல்லும் பொழுது இதுல தேவையில்லாமல் அரசியல் கலக்கப்படுதா? இது தேவையில்லாத அரசியல் தான். அதாவது ஒரு மாநிலத்தில் நடைபெறுவதற்கு மத்திய அரசுக்கு எந்த சம்பந்தமே கிடையாது. அவங்களோட தனிப்பட்ட விருப்பமா கூட இருக்கலாம். அது நடந்தது என்னங்கிறது அங்க நடந்த நிகழ்ச்சியை பொறுத்துதான் இருக்கும். இப்ப நான் ஒண்ணு பண்றேன் அப்படிங்கறதுக்காக என் அப்பாவை பாதிக்கும். அந்த மாதிரி தான் இன்னைக்கு அது நடந்துகிட்டு இருக்கு. ஆளும் மத்திய அரசாங்கம் இந்த விஷயத்துல சாஃப்டாக இருக்கிறது. அவங்களுடைய நேச சக்திகள் தான் இந்த மூவ்மெண்ட்ல ஈடுபட்டு இருக்காங்க. யூபிஏ சர்க்கார் போதோ இல்லாட்டி முந்தைய சர்க்கார் போது நடக்கல. இப்பொழுது அதிகமாக இதற்கு ஊக்கம் கிடைக்குதுங்கிறது குற்றச்சாட்டு. இப்போ மத்தியில் ஆண்டிட்டு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய இது சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க முழுக்க முழுக்க மத சார்பான கட்சிங்கிற பெரும்பாலான கருத்து நிலவிட்டு வருது. சொல்ல போனா உண்மையாலுமே அது அப்படி இல்ல. அதாவது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே சென்ட்ரல் கவர்மெண்ட் லிங்க் பண்ணவே முடியாது அப்படின்ற ஒரு கருத்து தான் அங்கிட்டு இருந்து வந்தது. சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த என்டையர் நேஷனுடைய கவர்னிங் பாடி. சோ ஒரு சின்ன விஷயத்துக்கு அவங்க எதிர்ப்பு தெரிவிக்காமலோ அதுல அதை ஆக்ஷன் எடுக்காமலோ அதை கண்டுக்காம போறது சைலன்ஸ் இட் மீன்ஸ் அன் அஃபர்மேட்டிவ் ஃப்ரம் எதிர்க்கல அப்படிங்கறதுனாலே அர்த்தம் அர்த்தமாயிடுமா? அவங்க அரசாங்கம் சொல்ற விஷயம் எந்த ஒரு ஃபோர்ஸபிள் கன்வர்ஷனையும் அங்க எதிர்க்கிறோம் அப்படிங்கிறது தான். நீங்க என்ன சொல்றீங்க, கட்டாய மத மாற்றம் வேண்டாம் அப்படின்னு சொல்றீங்க. என் வீட்டு பிள்ளைய நீ கூட்டு போயிட்ட, என் வீட்டு பிள்ளைய கூட்டு போயிட்டு அவளை உங்களோட பழக்க வழக்கம் எல்லாத்தையும் பண்ற, என் கலாச்சாரத்தை மறந்துட்டான். எனக்கு ஏன் கலாச்சாரம் அழியக்கூடாது, மறுபடியும் வரணும். அவளுக்குன்னு அதுக்குன்னு ஒரு மதம் இருக்கு, அந்த மதத்துல உங்களுடைய கலாச்சாரத்தை பேணி காக்கிறதுக்கு உங்களுக்கு அத்தனை உரிமையும் இருக்கு. ஆனா என் கலாச்சாரத்துக்கு எல்லாரும் வரணும், நீங்க திருப்பி வரணும்னு எந்த அடிப்படையில சொல்றீங்க? யாரோ போனதுக்கு எப்படி நீங்க திருப்பி வரணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய சங்கதியை நீங்க அழைக்கிறீங்க? இல்ல சார், அவங்கவுங்களுக்குன்னு ஒரு மதம் இருக்கு, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பண்பாடு இருக்கு, பாரம்பரியம். அதையே அவங்க பின்பற்றிட்டு போட்டுமே திரும்பி வா அப்படிங்கறது ஒரு திரும்பி வாங்குற ஒரு விஷயத்தையே சொல்றீங்க. அவங்க அதை பின்பற்றிட்டு போட்டு சார். ஆனா என்னோட வம்சாவளியில எனக்குன்னு இருக்க ஒரு சான்ற பிஞ்சிலேயே பிச்சு எரிஞ்சிட்டு போனோம் அப்படின்றத நாங்க எப்படி சார் ஏத்துக்க முடியும்? சார் அவங்க சொல்றாங்க வரலாறுல படிச்சுட்டு வந்த விஷயத்த நாங்க பேசிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. வரலாறு படைத்த விஷயத்த மட்டும்தான் நான் இங்க பேசிட்டு இருக்கேன், சும்மா படிச்சுட்டு பேசல. வரலாறுல படைத்த விஷயத்த மட்டும்தான் இங்க பேசிட்டு இருக்கேன். நீங்க ஹிஸ்டரி பார்த்தா பேசுறது சொல்றீங்க. ராஜராஜ சோழன் இருந்த காலத்துல எந்த கிறிஸ்டியானிட்டி இருந்து எந்த முஸ்லிம்ஸ் இருந்துச்சு, திருவள்ளுவர் இருந்த காலத்துல எந்த கிறிஸ்டியானிட்டி இருந்து எந்த முஸ்லீம் இருந்துச்சு, அந்த ஹிஸ்டரி எடுத்து பாருங்க. அப்ப சொல்றீங்களா சார், அப்ப உங்க மதம் இருந்துச்சுன்னு சொல்றீங்களா சார்? அப்ப ஏன் சார் உங்க மதத்துல எல்லா பாதுகாப்பு எப்படி இவ்வளவு மதம் இப்ப வந்துச்சு? 47 மதம் இருக்கு இன்னைக்கு இந்தியாவில, எப்படி வந்துச்சு? எனக்கு அதான் கேள்வி. உங்க மதம் நல்லொழுக்கப்படுத்து பாதுகாப்பா இருக்குன்னு சொல்றீங்களா? உங்க மதம் நல்லொழுக்கப்படுத்து பாதுகாப்பா இருக்குன்னு சொல்றீங்களா? எப்படி வந்துச்சு? அதான் கேள்வி. மதத்தை அழிச்சிட்டாங்க, அதான் கேள்வி. எப்படி வந்தது அப்படின்னு இன்னைக்கு ஆராய வேண்டிய ஒரு நிலையில இல்ல. நம்ம 1950க்கு பிறகு 1947 நம்ம சுதந்திரம் அடைந்த பிறகு ஒரு மதச்சார்பற்ற நாடா இருக்குமே தவிர இந்த மதம் எப்படி வந்தது, ஏன் அந்த மதம் வந்தது அப்படின்னு இன்னைக்கு ஆராயக்கூடிய நிலையில நம்ம ஏன் இருக்கணும்? இன்னைக்கு எல்லா மதமும் ஒன்றிணைந்து இருக்கக்கூடிய ஒரு நாடு நம்ம நாடு. எல்லா மதத்தினருக்கும் ஒரு சேர உரிமை இருக்கக்கூடிய நாடு நமது நாடு. நிகழ்ச்சியில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பல்வேறு கல்லூரிகளிலிருந்து இளைஞர்கள் வந்திருக்கிறார்கள். ஒரு முக்கியமான விவகாரத்தை இந்த நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கின்றோம். கட்டாய மதமாற்ற தடை சட்டம் வந்தது அப்படின்னா இந்த கர்வாப்சி அப்படிங்கிற ஒரு இந்த மாதிரியான சம்பவத்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் கூட சிக்கல் வரும். மற்ற லியூர் பண்ணி சலுகைகளை காட்டி இல்லாட்டி இன்ச செய்யக்கூடிய அனைத்து மதமாற்றங்களையும் தடுத்து நிறுத்தாதான் என்ன சார்? அவங்க சொல்ற எல்லாமே ஃபோர்ஸ் பண்றதுங்கிற வழியில தான் சொல்றாங்க. இப்ப என் மதத்துல இருந்தவன நான் கூட்டிட்டு போயிட்டான், திருப்பி நான் அவனை கூட்டிட்டு வர்றது என்ன தப்புன்னு கேக்குறாங்க. கூட்டிட்டு போயிட்டானா ஃபோர்ஸ் பண்ணி போனா மட்டும்தான் அதுக்கு பேர் கூட்டிட்டு போறது. இன்வால்வ்மெண்டோட போறவன மறுபடியும் நீ வான் கூப்பிடுறதுக்கு பேர் தான் ஃபோர்ஸ் பண்றது. அது இன்வால்வ்மெண்ட் கிடையாது, அதுதான் ஃபோர்ஸ் பண்றது. அவன் உன் மதத்துல இன்வால்வ்மெண்ட் இல்லன்னு சொல்லிட்டு மாறிட்டு தான் இன்னொரு மதத்துக்கு போறான். ஃபோர்ஸ் பண்ணா அது ஃபோர்ஸ் பண்றதை நம்ம ஒத்துக்கிறோம், அப்படி சட்டம் வரணும் தான். ஆனா அவன் மாறினவன நீ திருப்பி இங்க வா, நீ என் மதத்துக்கு வான்னு சொல்றது அவங்களுக்கு அவங்க மதத்தை சார்ந்த ஒரு வெறிதான். மாறினது ஃபோர்ஸ் பண்ணி நடக்கல, ஆனா திரும்ப வருது ஃபோர்ஸ் பண்ணி நடக்குது அப்படின்னு எந்த அடிப்படையில் அந்த ஒரு நிலைக்கு வரீங்க? திருப்பி வான் கூப்பிட வந்திருக்கணும், வராதப்ப நீ ஏன் வரமாட்டேன் அவங்க ஃபோர்ஸ் பண்ணதுன்னு அர்த்தம். தோழர் கேட்டாரு, உங்க மதத்து மேல எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு, அதுல இருந்து நீங்க இந்த மதத்துக்காரர் தான் அப்படின்னு உங்க மதத்து மேல எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குன்னு கேட்டாரு. நான் சொல்றேன், என் மதத்து மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. என் வரலாறு நான் ஆராய்ஞ்சு பாக்குறேன். இன்னொரு காலத்துல என் முன்னோர்கள் எல்லாம் வேற ஒரு மதத்துக்காரங்களா இருக்காங்க. எனக்கு இப்ப இது பிடிக்கல, நான் ஏன் என் மதத்துக்கு திருப்பி போக கூடாது? போக வேண்டாம்னு சொல்றா நீங்களே.
நான் என்னோட சேர்ந்தவங்களுக்கு ஒரு 100 பேரை நான் சொல்றது அப்படி சொல்லல. நீங்க இன்வால்வ்மென்ட் இருந்தா நீங்க வாங்க. கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போறாங்கன்னு நீங்க சொல்றீங்க. அவங்க சொன்னாங்க பிஞ்சிலேயே வந்து பிச்சிட்டு போறாங்கன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. நீங்க சொன்னீங்கல்ல, நாங்க வந்து ஹிந்துஸ்ல இருந்து முஸ்லீமா போனவனே ஹிந்துஸ்ல இருந்து கிறிஸ்டினா போனவங்க மட்டும் தான் கூப்பிட்டோம். இதே வந்து முஸ்லீம் ஹிந்துஸ் வந்துரு, கிறிஸ்டினா வந்து ஹிந்துஸ் வந்துருன்னு சொல்லி கூப்பிடலையே. ஹிந்துஸ்ல முஸ்லீமா கன்வெர்ட் ஆனதாலும் கூப்பிட்டோம், ஹிந்துஸ்ல கிறிஸ்டினா கன்வெர்ட் ஆனதாலும் கூப்பிட்டோம். இதே வந்து ஒரு முஸ்லீம் ஹிந்துவாயிரு, ஒரு கிறிஸ்டின் ஹிந்துவாயிரு சொல்லவே இல்லையே. நீங்க அவங்களை ஏன் கூப்பிடுறீங்கன்னு நாங்க கேட்போம். ஹிந்துல இருந்து முஸ்லீமா போனா அதான் எங்க வீட்டுல வந்து போயிட்டா திருப்பி எங்க வீட்டுக்கு சேர்த்துக்கிறோம். அவ்வளவுதான். அவங்க கூப்பிட்டா தப்பு, மூளை பிச்சு எரிஞ்சிட்டு போறாங்க அப்படிங்கிறீங்க. பிஞ்சிலே கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிறீங்க. நாங்க கூப்பிட்டா ஏன் கூப்பிடக்கூடாது? நாங்க வந்து அடுத்த வீட்டு பையனை கூப்பிடல, எங்க வீட்டு பையனை தான் கூப்பிடுறோம். எங்க வீட்டு பையன் அப்படிங்கிறது எந்த அடிப்படையில முடிவு செய்யறீங்க? ஒரு நிமிஷம். உங்க வீட்டு பையன் தான் அங்க போனது. அவன் வந்து இன்வால்வ்மெண்ட்ல தானே போயிருக்கான். அவனை ஃபோர்ஸ் பண்ணி இழுத்துட்டு போனா பரவாயில்ல. நீங்க அவனை அடுத்து ஒரு டைம் கூப்பிடுறோம், வந்தாவா வராட்டிப்போ. அதான் எங்களோட கருத்து. அதோட முடிக்கணும். அப்ப ஏன் மதத்தை சார்ந்தவன் 21 hours திறந்து வச்சிருக்கோம். வந்தா வெல்கம், இல்லாட்டி வேண்டாம். அதான் எங்களோட கருத்து. பிஞ்சிலேயே பிச்சை எடுத்துட்டு போயிட்டாங்க. திருப்பி ஏன் மதத்தை கூப்பிடுறத தப்பு ஒண்ணு. நான் கூட்டிட்டு வருவேன் ஏன் சொல்றாங்க? கூப்பிடுங்க, வந்தா இலக்கு நிர்ணயிக்கப்படுது. ஒரு கோச்சிட்டு போயிட்டாங்க, அவ்வளவுதான். எங்க கிட்ட இருந்து கோச்சிட்டு போயிட்டா அவனை சமாதானப்படுத்தி திருப்பி கூப்பிடுறோம், அவ்வளவுதான். இலக்கு நிர்ணயிக்கப்படுது. இந்த நாட்டுல இருக்கக்கூடிய அனைவரையும் நாங்க இந்துக்களா மாத்துவோம், இல்லாட்டி இவ்வளவு சதவீதத்தினரா மாத்துவோம், இந்த தேதியில மாத்துவோம் அப்படின்னு இலக்கு நிர்ணயிப்பது அப்படிங்கிறது சமூக நல்லிணக்கத்துக்கு நன்மை செய்யுமா தீங்கு செய்யுமா? சார், அதாவது அடுத்த மதத்தை சேர்ந்தவன வந்து திருப்பி இந்து மதத்தை கூப்பிடுறதா வந்து தப்பு. இந்து மதத்துல இருந்து வெளியே போறவங்க தான் திருப்பி ஹிந்துவா கன்வெர்ட் பண்றோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும், எங்களை பொறுத்த வரைக்கும் அது சரிதான். எந்த பேசிஸ் இந்த நாட்டுல அனைத்து மதங்களும் இருக்கணும் அப்படிங்கறது உங்களோட எண்ணம் இல்லையா சார்? அனைத்து மதங்களும் இருக்கணும், அது நாங்க தப்பே சொல்லல. அனைத்து மதங்களும் இருக்கணும். எங்க மதத்துல இருந்து இப்படி நாங்க சொன்னா தான் இனிமேலாவது எங்க மதத்துல யாரையும் கூப்பிட மாட்டாங்க. சரிங்களா? அடுத்த மதத்தை கூப்பிடல, எங்க மதத்துக்கு போனோம்னு திருப்பி கூப்பிட்டா தான் இருக்கக்கூடிய எங்க மத மெம்பர்ஸ் நாங்க காப்பாத்திக்க முடியும். எங்களை நாங்க காப்பாத்திக்கணும். அதுக்காக மட்டும் தான் நாங்க முயற்சி. இந்திய அரசு வந்து 18 வயசு நிரம்ப எல்லாத்துக்கும் ஓட்டு உரிமை கொடுத்திருக்கு. 18 வயசுக்கு மேல யாரா இருந்தாலும் அவங்க சொந்த முடிவு எடுக்கலாம். அவங்க எந்த மதத்துக்கு வேணாலும் போனா, எந்த மதத்துல திருப்பி போனா அதுக்கு சட்டமே இருக்கு. அதை நீங்க தனிப்பட்ட முறையில் எடுக்க முடியாது. 18 வயசுக்கு அப்புறம் நீ இப்படிதான் இருக்கணும், நீ இப்படிதான் வரணும், நீ இந்த மதம் தான் இருக்கணும் சேர உனக்கு உரிமை கிடையாது. அது அவங்க சுய உரிமை. அதை யாரையும் மீறக்கூடாது. இந்த ஒரு கட்டாய மதமாற்ற சட்டம் வருமானால், அதை தடுத்து நிறுத்தத்துக்கு ஒரு சட்டம் வருமானால், இதனால சிறுபான்மையினர்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அரசாங்கம் இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நிறைய சலுகைகள் கொடுத்திருக்கு, சம உரிமை கொடுத்திருக்கு. ஆனா சமூகத்தால அவங்களுக்கு உண்டான சரியான உரிமைகள் இதுவரைக்கும் கிடைக்கல. மதமாற்ற தடை சட்டம் வருமானால் எப்படி சிறுபான்மையினர்கள் பாதிக்கப்படுவாங்க? தொகுதி சீரமைப்புன்னு சொல்லி தமிழ்நாட்டில் நடைபெற்றுச்சு. என்ன நடந்ததுன்னா, இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் மாத்திரம் ஒரு தொகுதி அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு தொகுதியா பிரிச்சாங்க. இப்ப அந்த தொகுதி பிரிச்சதுனால ஒரு குறிப்பிட்ட ஜாதியினால வரக்கூடிய ரிசல்ட் இப்ப மாறிடுச்சு. இப்போ அங்க இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் மட்டும்தான். இங்க இவர்கள் அப்படிங்கிற ஒரு ஜாதி வந்ததுனால இவங்க இந்த மதமாற்ற தடை சட்டத்தை தமிழ்நாட்டு அரசு ஒரு தடவை கொண்டு வந்துச்சு. ஜாதி பார்த்து தான் நீங்க ஓட்டு போறீங்களா? நிச்சயமா எல்லாருமே அதை பார்த்து ஓட்டு போடுறாங்க. எங்க போட்டிருக்காங்க, எப்ப போட்டீங்க? ஜாதி பார்த்து யாரு போட்டா? ஜாதி பார்த்து ஓட்டு போடாம இன்னைக்கு தமிழகமே கிடையாது. நீங்க வந்து அவங்க வந்து நல்ல தலைவரா இருப்பாங்கன்னு பார்த்துதான் போடுவீங்களே தவிர ஜாதி பார்த்து இவங்க இனத்தை பார்த்து நீங்க இன்னும் ஓட்டு போடலையே. அப்படி ஒண்ணு யாரையும் நீங்க முதலமைச்சராவோ ஒரு மத்திய அமைச்சராவோ நல்ல தலைவரா பார்த்து ஓட்டு போட்டிருந்தா இந்தியா என்னைக்கே வளர்ச்சி ஆயிருக்கும் தெரியுமா? மதங்கிறது ஒருத்தவங்களோட நம்பிக்கை சார்ந்தது. நான் அரசியலுக்கு நம்மளோட கவர்மெண்ட்டுக்கு என்ன சொல்லணும்னா, கல்வியை வளர்க்கலாம், வேலையில்லா திண்டத்தை தீக்கலாம். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கும்போது இந்த மதம்ன்ற ஒரு சர்ச்சையை பெருசாக்கி மக்களை முட்டாளாக்குறாங்களோ அப்படின்னு எனக்கு வந்து தோணுது சார். சோ அதை விட்டுட்டு அவங்க நாட்டை வளர்க்கறதுக்கு என்ன பண்ணலாம், அண்ணன் தம்பிக்க சண்டை போட்டுக்கிட்டா நம்ம கொண்டாட ஊர்க்காரங்களுக்கு கொண்டாட்டம்ன்ற மாதிரி நமக்குள்ளே சண்டையை மூட்டி விட்டுட்டு அவங்க வேற உலகத்துல வாழ்றாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது சார். சோ நாட்டை வளர்க்கறதுக்கு என்ன பண்ணுமோ அது அந்த அரசியல்வாதிகள், ஏன்னா இப்ப நம்ம வந்து அரசியல் இதுலதான் இருக்கோம், அவங்க வந்து கொண்டு போனாங்கன்னா நம்ம அவங்களை ஃபாலோ பண்ணிட்டே போயிடுவோம். அரசியலாக்கப்படக்கூடாது, யாரும் இதை வைத்து அரசியல் செய்யக்கூடாது, எந்த தரப்பும் செய்யக்கூடாதுங்கிறது உங்களுடைய பார்வை. மதமாற்றத்தை நமது அரசியலமைப்பு அனுமதிக்கிறது. கட்டாய மதமாற்றல் இல்லாட்டி சலுகைக்காக நடக்கக்கூடிய மதமாற்றங்களை தான் அனுமதிக்காம இருக்கிறது. அது நடக்கும் பொழுதுதான் சர்ச்சைகள் எழுது. இதற்கு ஒரு தெளிவாக வரையறையோட ஒரு சட்டம் இருக்கும் பொழுது இதை இன்னும் சரியாக நம்மால் கையாள முடியுமே. சிச்சுவேஷன் வந்து ஒரு பொலிட்டிக்கலா வந்து ரொம்ப எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷனா இருக்கு. ஒரு
சென்சிட்டிவான சிச்சுவேஷனா இருக்கு. இது வந்து தீர்த்து வைக்கணும், ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு தெளிவான வரைமுறையுள்ள ஒரு மதமாற்ற தடை சட்டம் தேவைப்படுது. வேலை பார்க்குற இடத்துல பக்கத்து கியூபிக்கல்ல உட்கார்ந்து இருக்கவன் ஒருத்தனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, மதத்துல தேடுறான், அவனுக்கு விடை கிடைக்கல. அதனால என்ன பண்றான்னா பக்கத்துல இருக்கவன்ட்டு வந்து கேக்குறான், என்ன பண்றது, நீ மட்டும் எப்படிடா சந்தோஷமா இருக்க அப்படின்னு அவன் சொல்றான். நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி, நான் இந்த மதத்துல இருக்கேன் அதனால எனக்கு சந்தோஷமா இருக்கு, நீ வந்து ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்றான். இத வந்து கட்டாய மதமாற்றம் அப்படின்னு சொல்லி அதுக்காக வந்து லா மீறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த மாதிரி ஒரு வரைமுறை கேடயமா இல்லாம ஆயுதமா பயன்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறீங்க. காமன் மேன்ல வந்து அவன் பிரச்சனைகள் இருந்தா அவன் மதம் மாறுவான். கிறிஸ்டியன் மிஷனரிஸ் மட்டும் இல்ல, ஹிந்துலயும் அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. ஹிந்துல இந்த சில ஆசிரமங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆசிரமங்கள் அந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. இத தடுக்கணும்னா இது வகையான கட்டாயப்படுத்தல் தான். இந்த மாதிரியான கட்டாயப்படுத்தல்களை மாத்தணும். அந்த மதத்துக்குள்ளேயே இந்த மார்க்கத்தை பின்பற்றுங்க, இந்த வழியை இந்த ஒரு சுவாமிகளை பின்பற்றுங்க அப்படிங்கிற ஒரு லியூரிங் இருக்கதா செய்தா அதற்கும் ஒரு சட்டம் வரணுமோ? அதையும் தடுத்தான் ஆகணும். ஏன்னா ஒன்னு உள்ள போக போக உள்ளீடான பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்கும். இதுக்குள்ள ஒரு அரசியல் இதை தாண்டி எல்லாத்தையுமே வந்து ஒரு சட்டத்தோட வரையறைக்குள்ள கொண்டு வருது அப்படிங்கிறது பொருத்தமான ஒரு விஷயமா இருக்குமா? இன்னைக்கு ஒரு சர்ச்சை நடந்தது, இன்னைக்கு வந்து டெல்லியில பாலியல் வன்முறை நடக்குது, அதுக்காக ஒரு சட்டம், இங்க ஒரு சர்ச்சை நடக்குது அதனால ஒரு சட்டம் மட்டுமே தீர்வாக முடியுமா? இது வந்து ஒரு கூட்டு பொறுப்பு இருக்கு. வெறும் சட்டம் வந்து ஒரு பிரச்சனை இஸ் ஈக்குவல் டு ஒரு சட்ட திருத்தம் இல்லாட்டி ஒரு புதிய சட்டம் அப்படின்னு நம்ம பார்க்க முடியுமா? ரெண்டு தரப்புமே நான் கேட்க விரும்புறேன் சார். இப்ப ஒரு சட்டம் இயற்றுறதோ அதை நடைமுறைப்படுத்துறதோ ஒரு பெரிய விஷயம் இல்ல சார். அது மக்களுக்கு எப்படி போய் சேருதுங்கன்னா பெரிய விஷயம். இப்ப சட்டம் ஏற்றிட்டு நம்ம பாட்டி வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம், அடுத்த சட்டம் ஏற்றலாம், அது மக்கள் அதை பின்பற்றாங்களான்னு பார்க்க ஒரு குழு அமைக்கணும் சார். இந்த இதுக்குள்ள இன்னொரு குழு அமைச்சு அதுல இந்து இருக்கணுமா கிறிஸ்டியன் இருக்கணுமா அதுக்கு ஒரு பெரிய இஷ்யூ ஆகி அதுக்கு நம்ம தனியா ஒரு ப்ரோக்ராம் நடத்துற மாதிரி வரும். அதுக்கெல்லாம் தனியா ஒரு குழு எப்படி படிப்பீங்க? வரலாறு படைக்கணும்னு சொல்றீங்களே, நீங்க தான் ஒழுங்கா இருக்கணும். நீங்களே வந்து நாங்க பண்ண மாட்டோம், குற்றம் குறையுதுன்னு சொன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? நாம தான் இப்படி இது சாத்தியம் இல்லைங்க. இதுக்கெல்லாம் எப்படி நீங்க திருப்பி குழு அமைப்பீங்க? நாங்க இருப்போம் தான் சொல்றோம், நீங்க தான் குற்றம் அதிகரிக்குன்னு சொல்றீங்க. நாங்க வந்து சட்டத்துல போட்டா சட்டம். குழுவை பத்தி நாங்க சொல்ல, குழுவை பத்தி நீங்க தான் சொன்னீங்க. நாங்க தாங்க சொன்னோம். நீங்க வந்து பிரச்சனையை வளர்க்கத்தான் பாக்குறீங்க. இப்ப இது முடிக்கிறதுனா ஒரே விஷயம், எல்லாரும் ஒழுங்கா இருந்தா எல்லாமே ஒழுங்கா இருக்கும். அதைத்தான் நானும் சொல்றேன். மக்கள் வந்து பொதுவாகவே அமைதியா தான் இருக்காங்க. ஏதோ ஒரு சில தூண்டுதல்களாலதான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுது. அந்த தூண்டுதல்களை தான் நம்ம அழிக்கணும். அந்த தூண்டுதல்கள் வந்து அரசியல் காரணங்களா இருக்கலாம், வியாபார காரணங்களா இருக்கலாம். அந்த காரணங்களை அழிக்கணும். அந்த காரணங்களை அழிக்க முடியாட்டி நம்மளால வந்து எத்தனை சட்டம் போட்டாலும் இந்த பிரச்சனைகளை தடுக்க முடியாது. இன்ட்ரெஸ்டிங். ரெண்டு தரப்புமே ஆழமான சுவாரஸ்யமான பல வாதங்களை முன்வைத்தார்கள். ரெண்டு தரப்புமே ஏற்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா, இது அரசியலாக்கப்படுகிறது, இந்த ஒரு சர்ச்சை பலரால் அரசியலாக்கப்படுகிறது, பூதாகரமாக்கப்படுகிறது, தொடர்ந்து சர்ச்சையாக்கப்படுகிறது. இதனால் எந்த நன்மையும் இல்லை, இதனால் மத நல்லிணக்கத்துக்கு கேடு வந்துவிடக் கூடாது என்பதுதான் இருவருடைய பார்வையாகவும் இருக்கிறது. நாம் கவனம் செலுத்த வேண்டிய எவ்வளவோ பல விஷயங்கள் இருக்கின்றன, அவற்றிலிருந்து இந்த சர்ச்சைகள் நம்மை திசை திருப்புகின்றன அப்படிங்கிறது பொதுவான பார்வையாக இருந்தது. பல ஆழமான சிறப்பான கருத்துக்கள் இந்த இளைஞர் அணியிடமிருந்து வந்தது. பலருக்கு வியப்பையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி இருக்கக்கூடும். இந்த இளைஞர்களுக்கு ஒரு களம் இல்லாமல் இருந்தது. இளைஞர்களுக்கான அவர்களுடைய பார்வைகளை, அவர்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடிய களமாக இந்த இளைஞர் அணி தொடர்ந்து இருக்கும். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் உங்களிடமிருந்து இளைஞர் அணியோடு நன்றி கூறி விடைபெறுகின்றோம். வணக்கம்.